Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, two topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா next 24 hours உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ கனெக்ட் சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து ஆல் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே இது வந்து கவர் அப் ஆக தான் செய்யும். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அவங்களோட ஹைப் அப்படி நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃப்க்கு ஒரு பர்ஃபெக்ட் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கெஸ் அப்புறம் ஹைப் ஆப்ஷன் லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங். ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 24 hours வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் ரியலி வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் எடுத்த ரீடிங்லேயே இந்த ரீடிங் கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு ரீடிங்காக வந்திருக்கு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே somebody is coming in your home. நீங்க யாரோ நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அவங்க உங்களை வந்து மீட் பண்ண வரலாம். மேபி உங்களோட வீட்டுக்கு வரலாம், உங்களோட வீட்டை தேடி வரலாம், உங்களை மீட் பண்ண வரலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். அவங்க வந்து லைக் அவங்க தனியாக வந்தாலும் வரலாம், அப்படி இல்லைன்னா அவங்க கூட யாராவது வந்து கூட்டிட்டும் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த மீட் அங்கே வந்து நடக்கும். நிறைய பேருக்கு பார்க்கும்போது அவங்க அவங்கள வந்து வீட்லேயே வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி சம் கைண்ட் ஆஃப் அ மீட்டிங் இஸ் தேர். அண்ட் இந்த மீட்டிங் வந்து பார்க்குறப்ப சில பேருக்கு ஒரு சர்ப்ரைஸ் மீட்டிங்காக இருக்கும். சில பேருக்கு என்ன அப்படின்னா இதில் இந்த விஷயத்துலேயே நான் 3 விஷயம் நான் வந்து பார்க்குறேன். ஒரு டைப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்னன்னா நீங்க வந்து ப்ரே பண்ணிருப்பீங்க, இவங்க வரணும், இவங்க வந்து மீட் பண்ண வரணும், இவங்க வந்து பேசணும், இவங்க தரப்புல இருந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து வந்து பேசணும். அதாவது உங்களோட சைட்ல இருந்து நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க நீங்க வந்து ரெடியா இல்ல. உங்களுக்கு எடுக்கணும் தோணுனா கூட நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க அந்த பர்சன் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நீங்க வந்து ப்ரே பண்றீங்க. ஸோ லைக் அவங்களோட சைட்ல இருந்து அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், அவங்களா தேடி வரணும், அவங்களா வீட்டை தேடி வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி கூட நீங்க வந்து யோசிச்சிருக்கலாம். ஸோ அந்த நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த பர்சன் உங்களோட வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன் அங்க உங்க 2 பேருக்குள்ள வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சில இது ஒன் செட் ஆஃப் பீப்புளுக்கு. ஓகேங்களா? அதாவது நீங்க வந்து ப்ரே பண்ணி அந்த பர்சன் வரணும் அப்படின்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி நடக்கிறது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு. செகண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாவே இருக்கும். இவங்க வருவாங்க பேசுவாங்க அப்படின்னு எந்த ஒரு நம்பிக்கையுமே உங்களுக்கு வந்து இருந்திருக்காது. நீங்க உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்ல தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு ஏன்னா எப்பயும் போல இப்போ நீங்க வேலை பாக்குறீங்க, இல்ல பொதுவாக உங்களுக்கு ஒரு சின்னதா இப்போ ஒரு வீட்டு வேலையே இருக்கு, எதுனாலும் சரி. ஸோ நீங்க என்னன்னா காலைல எழுந்திரிச்சோன்னு நீங்க உங்களோட வேலையை பார்க்கறதுக்காக நீங்க வந்து கிளம்பிடுறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. யதார்த்தமா நீங்க வந்து சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போகும்போது அந்த பர்சன் அங்க வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஷாக்கிங்கான ஒரு மீட் அதுவுமே தான் நான் இங்க வந்து பாக்குறேன். தேர்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்க கூட இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க, அவங்க கூட வேற யாராவது இருக்காங்க. மேக்ஸிமம் பேரண்ட்ஸோட எனர்ஜி நான் வந்து பாக்குறேன். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி உங்க கூட யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து சொல்லியிருக்கலாம் லைக் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த நபர் வந்து உங்களுக்கு தேடி வருவாங்க எப்படி இருந்தாலும் வந்து பேசுவாங்க, பேசாமலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்க கூட இப்ப யாரு இருக்காங்களோ அவங்க உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. நீ வந்து பயப்படணுன்ற அவசியம் இல்ல, இவங்க உன்னை தேடி வருவாங்க, இவங்க வந்து பேசுவாங்க, அவங்க இங்க வந்து மீட் பண்ணுவாங்க உன்னைய அப்படின்ற மாதிரி ஏதாவது அவங்க சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. உங்களுக்கு அதுலயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. பட் இப்ப என்னன்னா நீங்க உங்க கூட இருக்க அந்த பர்சன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ இந்த விஷயத்துல 3 டைப் ஆஃப் திங்ஸ் நான் வந்து பாக்குறேன் ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு. ஸோ இதுல நீங்க எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளா இருந்தாலும் சரி ரிசல்ட் ஒண்ணுதான். உங்க பர்சன் நீங்க எதிர்பார்க்குற அந்த பர்சன் உங்களை வந்து மீட் பண்ண வருவாங்க அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அகைன் அண்ட் அகைன் ஒரு ஹோப்லெஸ்ஸாவே நீங்க வந்து இருக்கீங்க. அந்த வியூவர்ஸ் யாரெல்லாம் அந்த வீடியோ பாக்குறீங்களோ ஒரு ஹோப்லெஸ்ஸாவே நீங்க வந்து இருக்கீங்க, ஒரு நம்பிக்கை இல்லாமலே வந்து இருக்கீங்க. சரி இப்ப இவங்க வராங்க, பேசுறாங்க, கம்யூனிகேட் பண்றாங்க, இல்ல அட்லீஸ்ட் உங்களை பார்க்க வந்தா கூட உங்களுக்கு என்னன்னா அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் மாதிரி தான். எங்க இவங்க வந்து நம்மளைய சரி ஏதாவது வந்து கவனிக்காம வந்து போயிடுவாங்களோ, இல்ல சும்மா வந்து ஏதாவது சண்டை போட வராங்களோ, இல்ல ஏதாவது சமாதானம் பேச வராங்களா, இல்ல சமாதானம் பேச வந்தா கூட உங்களுக்கு என்னன்னா ஒரு இன்செக்யூரிட்டி உங்களோட மைண்ட்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ என்னைக்கா இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க, இவங்க இப்படிதான் வருவாங்க, அதுக்கப்புறம் இவங்க போயிடுவாங்க, திருப்பி ஏதாவது ஒரு சண்டை தான் வரும், திருப்பி நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வந்து பிரிஞ்சுதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பயம், அந்த ஒரு இன்செக்யூரிட்டி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க ஆக்சுவலா. சோ அந்த மாதிரி எந்த ஒரு பயம் உங்களுக்கு வந்து வேண்டாம். பட் இந்த பயத்துல நீங்க ஒரு நல்ல காரியம் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஒரு சில பயம் இருந்தாலும் நீங்க அதை வந்து உங்களோட பிரேயர்ல நீங்க அதை வைக்கிறீங்க. சோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா வந்து முன்னேறணும், இந்த வாழ்க்கை வந்து அந்த பர்சன் கூட நல்லபடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி
மாதிரி நீங்க ஒரு சில ப்ரேயர்ஸ் நீங்க வந்து பண்ணலாம். சில பேர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம். நீங்க அழுது கூட ஏதாவது ஒரு சில ப்ரேயர்ஸ் நீங்க வந்து கேக்குறீங்க. பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் அதாவது உங்க மனசுல ரொம்ப ஆழ்ந்தமா அந்த விஷயம் ஒரு பெரிய வேதனையாவே வந்து இருக்கு. சோ அந்த வேதனையை ஒரு மத்தவங்க கிட்ட போய் மனசு விட்டு பேசுறதோட நீங்க என்னடா கடவுள்கிட்ட அந்த மனசு விட்டு நீங்க வந்து பேசுறீங்க. சோ நம்மளை அறியாம நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம டீப்பா நம்ம பேசுறோம் அப்படிங்கிறப்ப நம்மள அறியாம நமக்கு வந்து கண்ணுல தண்ணி வரதான் செய்யும் ஒரு சில டைம் நம்ம ப்ரே பண்ணும்போது. சோ அந்த எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன் உங்களோட சைட்ல இருந்து. சோ அப்படி நீங்க வந்து அழுது நீங்க வந்து ப்ரேயர்ஸ் நீங்க வந்து பண்றீங்க. உங்களை சுத்தி யாருமே கிடையாது, உங்களை சுத்தி யாருமே கிடையாது, நீங்க தனியா தான் இருக்கீங்க. நீங்க தனியா இருக்கும்போது ப்ரே பண்ணலாம். சில பேர் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி லைக் வில்லேஜ் சம்பந்தப்பட்ட பிளேசஸ் மாதிரியும் நான் வந்து பாக்குறேன். சோ அந்த மாதிரி வில்லேஜ் ஏரியால இருக்கீங்க அப்படின்னா, கிராமத்து பகுதியில இருக்கீங்க அப்படின்னா, சோ அந்த இடத்துல நீங்க வேலை பார்த்துட்டு சோ அப்படி ஒரு நீங்க ஒரு அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள அந்த ஒரு ப்ரே பண்ணிக்கிறதோ இல்ல அந்த அந்த தாட் அந்த பர்சனை பத்தின ஒரு நினப்பு அந்த அந்த நினப்புலயே நீங்க இந்த மாதிரி வந்து ப்ரே பண்ணிட்டு உங்களை அறியாமலே நீங்க வந்து அழுது இருக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி சில விஷயங்களும் வந்து நடந்திருக்கும். ஸோ ஃபைனலாக இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பர்சன் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. ஸோ இவங்க சைட்ல இருந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து பேசுவீங்க. இப்போ அவங்க வராங்க அப்படின்னோடனே ஜஸ்ட் சும்மா பார்க்கறதுக்கோ இல்லை அந்த டைம் மட்டும் பேசுறதுக்கோ அப்படி எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு சில பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு சில விஷயமா இருந்தாலும் சரி அது ரெண்டு பேருமே நீங்கள் வந்து பேசுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ தனியாக நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. தனியாக நீங்கள் ரெண்டு பேருமே அதை பற்றி வந்து பேசுவீங்க. அந்த உங்க ரிலேஷன்ஷிப்ல நடந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை பத்தி நீங்க வந்து பேசுவீங்க. ஆரம்பத்துல இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி எப்ப நடந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் மனசு விட்டு வந்து பேசுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பேர்லயும் யாருமே ஹெசிடேஷன் ஆக மாட்டீங்க. இது நம்ம சொல்லாம இருக்கலாம், இது நம்ம மறைக்கலாம், இது தேவையில்லை, இந்த நேரத்துல இதை சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க ரெண்டு பேர்ல யாருமே அந்த மாதிரி எதையுமே வந்து மறைக்கிறது கிடையாது. சோ உங்க மனசுல என்ன இருக்கோ ரெண்டு பேரும் அதை வெளிப்படையா வந்து ஷேர் பண்றீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள அதை வந்து நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ உங்க மனசுல இது வரைக்கும் இருந்த அந்த பாரம் வந்து இறங்குன மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு, சொல்லணும் இதை பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி உங்க மனசுல அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா இது வரைக்கும் அவங்க கிட்ட வந்து என்னன்னா ஒரு கரெக்டான ஒரு நேரம் உங்களுக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்றனால நீங்க எதுவுமே அவங்க கிட்ட வந்து சொல்லாம நீங்க வந்து தயங்கி தயங்கி வந்து போறீங்க. நிறைய நேரம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருந்தா கூட இந்த மாதிரி பேசலாம், உங்க மனசுல இருக்க விஷயங்களை வந்து நீங்க பேசலாம்னு நினைச்சிருந்தா கூட ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்து பயந்துருக்கலாம். இப்ப இன்னைக்கு ஏதாவது இதை நான் சொன்னா இன்னைக்கு பிரச்சனை வந்துருமோ, நாளைக்கு பிரச்சனை வந்துருமோ, இல்ல யார் மூலியமா பிரச்சனை வந்துருமோ, இந்த ரிலேஷன்ஷிப்ல அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் புரிஞ்சு போயிருவோமோ, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போயிருமோ, இல்ல இந்த பர்சன் நம்மளை வெறுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பல கேள்வி அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் திங்கிங் மாதிரி வந்து இருக்கு. சோ இப்படி ஒரு பல கேள்வி உங்களோட மைண்ட்ல இருக்குங்கிறனால நீங்க என்ன பண்றீங்கன்னா எதையுமே அவங்க கிட்ட வந்து பேசுறது கிடையாது வெளிப்படையா. பட் இப்போ நீங்க பயந்த சில விஷயங்களும் அங்க நடந்துருச்சு. இப்போ நீங்க வந்து மறைக்கிறதுக்கும் ரெடியா இல்ல. இப்போ உங்களோட மைண்ட் வந்து என்னன்னா நீங்க மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இது என் மனசுல இத்தனை வருஷமா வச்சிருக்கேன், இல்ல இத்தனை மாசமா இது என் மனசுக்குள்ள வந்து இருக்கு, இதை நான் இந்த பெர்சன்ட்ட இன்னைக்கு பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு கான்பிடென்ட்டே இல்லைனா கூட நீங்க கண்டிப்பா அதை வந்து பேசுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு தைரியம் இல்லைன்னா நீங்க அது எனக்காச்சும் ஒரு நாள் மனசுக்குள்ள ரொம்ப ஒரு விஷயம் நம்ம அழுத்தி அழுத்தி வச்சுட்டே இருக்கணும், அது எனக்காச்சும் ஒரு நாள் வெளில வரதான் செய்யும், அது வெடிச்சிரும். அது மாதிரிதான் நான் இங்க வந்து பாக்குறேன். உங்க மனசுக்குள்ள வச்சிருக்க அந்த விஷயத்த கண்டிப்பா உங்க பெர்சன் கிட்ட வந்து ஷேர் பண்ணுவீங்க. இனிமே நீங்க எதுவும் மறைக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். அண்ட் அந்த பர்சனுமே அதே எனர்ஜில தான் வந்து இருக்காங்க. அவங்களும் எதுவும் மறைக்கிற மாதிரி வந்து தெரியல. அவங்களும் வெளிப்படையா எதுனாலுமே வந்து பேசிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இங்க வந்து அந்த மாதிரி வெளிப்படையா வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க என்ன அப்படின்னா ஸோ பொதுவா அவங்களோட சரௌண்டிங்ஸா இருக்கட்டும், பொதுவா அவங்க சுத்தி இருக்க பீப்புள்ஸா இருக்கட்டும், ஸோ இவங்க கிட்ட கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா வந்து இருந்துக்கோங்க. பர்சனலா எந்த ஒரு டாக்கா இருந்தாலும் பர்சனலா வச்சுக்கோங்க. யாரையுமே வந்து இன்வால்வ் பண்ண வேண்டாம். பொதுவா அவங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல முக்கியமா ஏதாவது ஒரு நபரை ஏதாவது இன்வால்வ் பண்ண போறேன் அப்படின்னு யாரையும் வந்து இன்வால்வ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னவோ அதை நீங்க வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பேசி அந்த விஷயத்த வந்து சால்வ் பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து உங்களுக்கு ஒரு குழந்தையுமே வந்து இருக்கலாம். ஏதாவது கிட்ஸ் இன்வால்வ்மெண்ட் நான் வந்து பாக்குறேன். சோ ஏதாவது ஒரு குழந்தை அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா அவங்களோட பர்சன் அந்த கிட்ஸை வந்து கன்சிடர் பண்ணதான் வந்து செய்வாங்க. குழந்தையோட லைஃப் ஃபியூச்சர் எல்லாமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக. சோ அதுக்குரிய சில வேலைகளுமே வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி, ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களை தேடி வரும். சோ அதோட எனர்ஜிஸ் தான் நீங்க நான் கம்ப்ளீட்டா வந்து பாக்குறேன். இந்த ரீடிங் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு சோல்மேட்டான ஒரு எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஒரு மேரேஜ், ஒரு
ஒரு மேரிட்டல் வைப், ஒரு சோல்மேட்டான ஒரு கனெக்ஷன். அந்த அளவுக்கு இப்ப நீங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த மேரேஜ்க்குரிய அந்த ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கனெக்ஷனா கண்டிப்பா இருந்திருக்கும். இது வந்து ஏனாதானோ அப்படின்ற கனெக்ஷனா வந்து இருந்திருக்காது. இந்த கனெக்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷனா தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ ஃபைனலா என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி லைக் அகெயின் இந்த பர்சன் த்ரூ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். உங்களை தேடி இந்த பர்சன் டெஃபினட்டா வருவாங்க, சீக்கிரமாவே வருவாங்க. சில பேருக்கு நான் இந்த ரீடிங் 24 ஹவர்ஸோட எனர்ஜியா தான் வந்து எடுத்திருக்கேன். சில பேருக்கு அவங்க 24 ஹவர்ஸ்லயும் உங்களை பார்க்க வராங்க அப்படின்னாலும் ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட். சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டாவே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா வே ஆஃப் கம்யூனிகேஷன் இங்க வந்து எதிர்பார்க்கலாம். உங்களை தேடி வரக்கூடிய அந்த எனர்ஜிஸ் தான் ஸ்டார்டிங் டு எண்டிங் ஆஃப் த ரீடிங் வரைக்கும் நான் அது ஒண்ணு மட்டும்தான் வந்து ரொம்ப கிளியரானவே நான் பாக்குறேன் இந்த ரீடிங்ல. அவங்க தரப்புல இருந்து இந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அவங்க உங்களை பார்க்க வராங்க, பேசுறாங்க. சில பேருக்கு வந்து பாக்குறப்ப அவங்க ஃபேமிலியும் அவங்க வந்து கூட்டிட்டு வரலாம். அந்த மாதிரியும் தான் வந்து இங்க இருக்கு. ஓகே, பட் அண்ட் அகெயின் அந்த கிட்ஸோட இன்வால்மெண்ட்டுமே வந்து பாக்குறேன். சில பேருக்கு 1 or 2 கிட்ஸ் கூட இருக்கலாம். ஏன்னா இங்க போத் அந்த ஒரு மேல் அண்ட் ஃபீமேலோட எனர்ஜிஸ் ரெண்டுமே தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஓகேங்களா, ஸோ லைக் இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் இப்ப நீங்க வந்து செப்பரேஷன்ல இருக்கீங்க, இப்ப நீங்க உங்களோட பர்சனை விட்டு இப்ப நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க திருப்பி உங்களோட குழந்தைங்க இருந்தாலும் சரி, சோ நீங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு வீட்ல வந்து வாழ்ற மாதிரி ஒரு விஷயம் அங்க வந்து நடக்கும். ஓகேங்களா, அதுக்குரிய ஒரு டைம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்திருக்கீங்க, செப்பரேஷன்ல இருந்திருக்கீங்க, நீங்க வேற இடத்துல இருந்திருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ உங்க பர்சன் இப்ப தேடி உங்களை வராங்க இல்லையா, உங்களை தேடி வராங்க இல்லையா. சோ இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து உங்களை கூட்டிட்டு போகலாம், அவங்க இருக்க இடத்துக்கே உங்களை வந்து கூட்டிட்டு போகலாம். சோ சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன ஒரு வழியோ அந்த விஷயங்கள் அங்க வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரியலி அ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ். ஆக்சுவலா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியா தான் வந்திருக்கு. சில பேருக்கு இது ஒரு கார்மிக் சிச்சுவேஷன்ஸா வந்து இருந்திருக்கும். ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோ ஒரு சில கார்மிக்கான ஒரு சிச்சுவேஷன் இந்த கனெக்ஷன்ல வந்து இருந்திருக்கலாம். முக்கியமா இது மேரிட்டலான ஒரு கனெக்ஷனா இருக்கு. உங்களோட ஸ்பௌஸ்க்காக இந்த வீடியோ நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு கார்மிக்கோட பேட்டர்ன் உங்களுக்கு வந்து இருக்கு, கர்மாவோட பேட்டர்ன் உங்களுக்கு வந்து இருக்கு. சோ அந்த மாதிரி கார்மிக் பேட்டர்ன் இருக்குங்கிறதுனாலதான் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ரொம்ப கஷ்டம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நிறைய பேர்னால பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. முக்கியமா இந்த லைஃப்ல, அதாவது மேரேஜான ஒரு லைஃபா இருந்தா கூட அதுலயுமே நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். யார் மூலியமாவது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருந்திருக்கும். சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது குத்தி குத்தி வந்து பேசுறது, ஏதாவது ட்ரிகர் பண்றது, மனசுல வந்து ஒரு நிம்மதியாவே இருக்க விடாம வந்து அது மனசு அப்படியே கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா யாராவது பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. சோ அந்த ஒரு கார்மிக் டைம் பீரியட்ல வந்து போயிட்டு வந்திருப்பீங்க. டெஃபினட்டா கார்மிக் டைம் பீரியட் அனுபவிச்சு தான் வந்திருப்பீங்க. சோ அப்படி இருக்கனாலதான் இவ்வளவு கஷ்டம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில. எனிவே கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி அந்த டைம் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து முடிய போகுது அப்படின்றனால கொஞ்சம் இந்த டைம்ல வந்து இனிமே வர டைம்ல நீங்க வந்து நிறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். சோ இங்க வந்து என்ன அப்படின்னா லைக் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டெம்பிள் விசிட் பண்றது, ஒரு நல்ல விஷயங்கள் வந்து பண்றதை நீங்க வந்து பண்ணுங்க. குட் கர்மாஸ் என்னவோ அதை நீங்க வந்து பாருங்க. ஏன்னா இங்க கார்மிக் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ அது நம்மளோட கர்மாவை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா, நம்மளோட பேட் கர்மாஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் இங்க ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்திருக்கும். சோ பொதுவா என்ன ஒரு குட் கர்மாஸ், ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க வந்து பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இங்க சிச்சுவேஷன்ஸ்மே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்ச் வருது அப்படிங்கறனால சோ ஓவரால் நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸையும் வந்து எதிர்பார்க்கலாம். சோ உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ்ல இருந்து எல்லாமே பார்க்கும்போது என்னன்னா அந்த ஒரு ஆக்ஷன் தான் வந்து இருக்கு. கம்யூனிகேஷன் பண்ணணும், பேசணும், அந்த ரீயூனியன் பண்ணணும், சேர்ந்து வாழணும் அப்படின்ற அந்த கம்ப்ளீட்டா அவங்களோட எனர்ஜி எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் மோட்ல தான் வந்து இருக்காங்க அப்படின்றத நான் வந்து பாக்குறேன். சோ திஸ் ஆர் திங் ஐ கேன் சே இன் ரீடிங் கைஸ். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசிடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஷோ 143 ஃபேமிலி. சோ உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் வெல் as என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க, அண்ட் அஸ் வெல் as என்னோட ஃபேஸ்புக் சேனல் நீங்க வந்து கொடுங்க. சோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் அண்ட் 1-on-1 அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க வந்து புக் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற அந்த வாட்ஸ்அப் நம்பர், ஸ்கிரீன்ல தெரியற இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்திருப்பேன். அதை தவிர்த்தும் உங்களுக்கு இந்த மாதிரி லைக் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு யாராவது பிளாக் மேஜிக் ஏதாவது பண்றாங்க, அதனால நீங்க ரொம்ப நெகட்டிவா வந்து ஃபீல் பண்றீங்க, உங்களோட பாடியில ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகுது, ஹெல்த்ல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா சோ அதுக்குரிய சொல்யூஷனான ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ரேஸ் எல்லாமே தான் நம்ம வந்து பண்றோம். சோ அதை பத்தின டீடைல் உங்களுக்கு வேணும், கரியர்ல உங்களுக்கு ஒரு growth வேணும் அப்படின்னா எந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ
அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் அகைன் இந்த வீடியோல கொடுத்துருப்பேன். இந்த வீடியோட ஹைல் கமெண்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஸோ இது போல இன்னும் மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் கெட் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். See you guys next time. Until love you all. Take care. Bye bye.